எந்த சட்டமன்றம் எம்ஜிஆர் வாழ்க, ஐயா கருணாநிதி வாழ்க, அம்மையார் ஜெயலலிதா வாழ்க என்று முழங்கியதோ அதே சட்டமன்றத்துல அண்ணன் கார்த்தி போகி தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகர் வாழ்க என்று முழங்குவார். அதற்கு நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்? அதிமுக திமுகவின் தூர தூக்கி போட்டுட்டு விவசாய சின்னத்துக்கு நீங்க வாக்கு செலுத்தணும். தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த முன் அனுபவமும் கிடையாது. இன்னைக்கு வேணா போயிட்டு பாருங்க, 10 வாட்டி வளரி பேசுகிறார். மருத்துவ வசதிங்கிறது மருத்துவ வசதிக்கு தலைவர் நமக்கு தேவையா? அதிமுகவிடமும் திமுகவிடமும் 1000 ரூபாய் பணம் கொடுக்க திட்டம் இருக்கிறது. இலவச பேருந்து கொடுக்க திட்டம் இருக்கிறது. மகளிருக்கு இலவச டிக்கெட் கொடுக்க திட்டம் இருக்கிறது. மடிக்கணினி கொடுக்க திட்டம் இருக்கிறது. மிக்சி கொடுக்க திட்டம் இருக்கிறது. சோறும் நீரும் கொடுக்க திட்டம் இருக்கிறதா? திமுகவும் தமிழக வெற்றி கழகம் ஒண்ணுதான். ஒண்ணும் இல்ல. அங்க தளபதி ஸ்டாலின் வாழ்க, இங்க தளபதி விஜய் வாழ்க. அங்க சின்ன தளபதி உதயநிதி ஸ்டாலின் வாழ்க, இங்க சின்ன தளபதி புஸ்லி ஆனந்த் வாழ்க. அதே அண்ணாவின் வழி பெரியாரின் வழி திமுக, அதே அண்ணாவின் வழி பெரியாரின் வழி அதிமுக, அதே அண்ணாவின் வழி பெரியாரின் வழி தமிழக வெற்றி கழகம். கொள்கை வழியா வந்தவங்களுக்கும் கூமுட்டை வழியா வந்தவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இதுல சொல்றாங்க, என்னைக்கு சீமானனை இப்படி விமர்சனம் செய்யறாங்க தமிழக வெற்றி கழகத்து மேல. என்னைக்காவது ஒரு நாள் எங்கள் அண்ணன் தளபதி அவர்கள் நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் செய்திருந்தா எப்படி விமர்சனம் செய்வாரு? அவர் பேச அனுமதி கேட்டிருக்கிறது 10 நிமிஷம். பேச அனுமதி கேட்டிருக்கிறது 10 நிமிஷம். அவருக்கு எழுதி கொடுத்ததை பேசவே அவருக்கு நேரம் பத்த மாட்டாங்க. இதுல எங்க அவர் எங்களை விமர்சனம் செய்ய போறாரு? எழுதி பெரியப்பா சீமான் அவர்களையும் நாம் தமிழர் கட்சியும் தரக்குறைவா பேசுறாங்க, அவன் இவன் என்று பேசுறாங்க. இதே அண்ணன் விஜய் அவர்களை என்றைக்காவது ஒரு நாள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் பேசியது உண்டா? இப்ப நான் என்ன சொன்னேன்? அண்ணன் விஜய்னு சொன்னேன். அண்ணன் விஜய் எப்படி மரியாதை கொடுத்து சொன்னேன். இதுதான் கொள்கை வளர்ப்பிற்கும் கூமுட்டைக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். இந்த விவசாயம் ஏன் கைவிடப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு தொழிலாக மாறிக்கொண்டிருக்கிறது தெரியுமா? ஆற்று மணல் கொள்ளையால் ஆற்று நீர் வற்றி போனது. ஏரி கண்மாய் ஆக்கிரமிப்புகளால் நீராதாரம் அழிந்து போனது. காவிரியிலிருந்து வருகின்ற நீரும் மழை நீரின் மூலமாக கிடைக்கின்ற நீரும் நாம மழைநீர் மூலமாக கிடைக்கின்ற நீரை பாதுகாப்பதற்கு சேமிப்பதற்கு புதிய பாதைகளை உருவாக்காததால் நீர் சேமிப்பும் சிதைந்து போனது. நாம சாகுபடி பண்ற நெல்லையும் கரும்பையும் பருத்தியையும் அதற்கான விலையை நாமே தீர்மானிக்க முடியாம தனியார் முதலாளிகள் அதற்கான விலையை தீர்மானிப்பதாலும் இயற்கை உரங்களை நாம பயன்படுத்தாம செயற்கை உரங்களை பயன்படுத்தியதால் மண் வளம் அழிந்து போனது, மண் மலடானது. அதனால் விவசாயம் இன்னைக்கு கைவிடப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு தொழிலாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அதனால அந்த விவசாயத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக உழவை மீட்போம் உலகை காப்போம் என்ற ஒரு தலைப்புல ஒரு தத்துவத்தை முன்வைத்து நாம் தமிழர் கட்சி இந்த பொதுக்கூட்டத்தை இங்கு நடத்தி கொண்டிருக்கின்றது. உழவுக்கு வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்தீர் போரை நிந்தனை செய்வோம் என்கின்றார் பாரதி. உழவு செய்பவர்களை வரவேற்போம், ஆதரிப்போம், அவர்களை வணங்குவோம். எதுவுமே பண்ணாம சும்மா வீட்டிலே உட்காந்துக்கிட்டு எந்த தொழிலுமே செய்யாம வேளாண் செய்யறவர்களை விமர்சனம் செய்துக்கிட்டு சும்மா இருக்காம பாரு, அவனை விரட்டி அடிக்கணுங்கிறாரு பாரதி. அப்படித்தான் நாம் தமிழர் கட்சி அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை முன்னெடுத்து மலைகள் மாநாடு நடத்துது, ஆடு மாடுகள் மாநாடு நடத்துது, மரங்கள் மாநாடு நடத்துது, அடுத்து தண்ணீரின் மாநாடு நடத்த போகிறது. இப்படி அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் செய்கின்ற கட்சியை இந்த திமுக அதிமுகவும் சும்மா உட்காந்துக்கிட்டு விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க. இவர்களை விரட்டி பொதுமக்களாகிய நாம் அடிக்க வேண்டும். இங்க இந்த உழவு தொழிலை பாதுகாப்பதற்கு அதே மாதிரிதான் ஒரு விவசாயி உச்சி வெயில நின்று ரத்தம் மேர்வியாக கொட்ட உதடு வறண்டு போக உச்சி வெயில நின்று விவசாயம் செஞ்சு அந்த விவசாயம் மூலமாக கிடைக்கின்ற வருவாயில வீடும் கட்டிக்கிட்டு பிள்ளைகளையும் படிக்க வச்சுக்கிட்டு அரசுக்கும் வரி செலுத்துகிறார் ஒரு விவசாயி. அந்த வரியில ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வேட்பாளருக்கும் சம்பளம் கொடுக்கப்படுகிறது. இதுல விவசாயினுடைய வேர்வையிலிருந்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வேட்பாளருக்கும் சம்பளம் கொடுக்கப்படுது. விவசாயினுடைய வேர்வையில சம்பளத்தை வாங்கிக்கிட்டு இந்த சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் விவசாயத்திற்கான நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று கேட்டால் கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணணும்? வர 2026 தேர்தலில் இந்த வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில திமுகவையும் அதிமுகவையும் விரட்டி அடித்து விட்டு உழவு தொழிலை முன்னெடுக்கின்ற நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சியினுடைய வேதாரண தொகுதிய வேட்பாளரான எனது ஆருயிர் அண்ணன் இடும்பாவனம் கார்த்தி அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்துல வாக்களிக்கணும். ஏன்? விவசாயத்தை கைவிடப்பட்ட எல்லா நாடுகளும் இன்றைக்கு ஏழை நாடாகத்தான் கருதப்படுகின்றன. ஒரு நாட்டில் ஒரு விவசாயம் கைவிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்றால், ஒரு விவசாயத்தை அந்த நாடு கைவிட்டுவது என்றால் அந்த நாடு பிச்சையை தான் எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும். ஒரு விவசாயி அந்த நாட்டில் சாகிறான் என்றால் அது செய்தி மட்டுமல்ல. ஒரு விவசாயி சாகிறான் என்றால் அது செய்தி மட்டுமல்ல, நாளைய தலைமுறையினர் நீர் இல்லாமல் சோறு இல்லாமல் சாக போகின்றனர் என்பதற்கான ஒரு முன் அறிவிப்பு. அதை நீங்கள் எல்லோரும் உணர வேண்டும். கிட்டத்தட்ட
இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, உழவை மீட்க வேண்டும் என்பதற்கான இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இவர்கள் வளர்ச்சி வளர்ச்சி என்று சொல்லி இந்த அதிமுக திமுக எதை கொண்டு வராங்க? விவசாயத்தை முன்னெடுக்கிறாங்களா? இல்லை. வளர்ச்சி வளர்ச்சி என்று சொல்லி விவசாய நிலங்களை அழித்து தொழிற்சாலைகள் கொண்டு வராங்க. ஏன் விவசாய நிலங்களை அழித்து தொழிற்சாலைகள் கொண்டு வருகிறீர்கள் என்று கேட்டால் அவங்க சொல்றாங்க இதுதான் வளர்ச்சிங்கிறாங்க. என்ன வளர்ச்சின்னு கேட்டா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவோம்ங்கிறாங்க. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தந்து வேலை வாய்ப்பு மூலம் நல்ல சம்பளம் தருவோம்ங்கிறாங்க. ஐயா, நாங்க என்ன கேட்கிறோம்னா, விவசாய நிலங்களை அழித்து நீங்கள் தொழிற்சாலை கொண்டு வருவீங்க, தொழிற்சாலை வேலை தரும், சம்பளம் தரும், சோறும் நீரும் யார் தருவா? அந்த கேள்வியைத்தான் நாம் தமிழர் கட்சி இங்க முன்வைக்கின்றது. இங்க எந்த தொழிற்சாலையும் அரிசியையும் பருப்பையும் கரும்பையும் பருத்தையும் உற்பத்தி செய்வதில்லை. விவசாயிகளாகிய நாம் தான் அரிசியையும் பருப்பையும் கரும்பையும் உற்பத்தி செய்யறோம். ஆனால் உற்பத்தி செய்கின்ற நாம் இதற்கான விலையை தீர்மானிக்கிறோம் என்று கேட்டால் கிடையாது. ஏன்? நமக்கான அதிகாரம் நம்ம இடத்துல இல்ல, தனியார் முதலாளிகள் இடத்துல இருக்கு. நம்மள்கிட்ட வாங்குற தனியார் முதலாளி இதற்கான விலையை நிர்ணயிக்கிறாங்க. உலகிலேயே மிக வலிமையான ஆயுதம் எது என்று கேட்டால் அது ஏழை விவசாயிகளுடைய கண்ணீர் தான். அந்த கண்ணீரை துடைப்பதற்கு கூட இந்த அரசு பொருட்படுத்தவில்லை என்பதுதான் மிகவும் வேதனையாக இருக்கின்றது. இந்த பகுதியில விவசாயத்திற்கு நீர் எங்கிருந்து வருது? கர்நாடகாட்டிலிருந்து வருது. ஆண்டொன்றிற்கு மழைநீர் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற நீரின் அளவு 4000 TMC. எத்தனை TMC? 4000 TMC. அந்த மழை நீரின் மூலமாக கிடைக்கின்ற 4000 TMCல நம்ம எத்தனை TMC தண்ணீர் பயன்படுத்துறோம்? வெறும் 1500 TMC தண்ணீர் தான் பயன்படுத்துகிறோம். வீணாக 2500 TMC தண்ணீர் கடல்ல கலக்குது. எத்தனை TMC தண்ணீர்? நல்லா ஞாபகம் வச்சுங்க, 2500 TMC தண்ணீர் கடல்ல கலக்குது. நம்ம ஒவ்வொரு ஆண்டும் கர்நாடகாட்ட எத்தனை TMC தண்ணீருக்கு கையேந்தி பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம்? வெறும் 177 TMC தண்ணீருக்கு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். சரி, இந்த 177 TMC தண்ணீர்ல டெல்டா மாவட்டத்துக்கு மட்டும் எத்தனை TMC தண்ணீர் தேவைப்படுகின்றது என்றால் 165 TMC தண்ணீர் தேவைப்படுகின்றது. எதுக்கு? டெல்டா மாவட்டத்துக்கு. இந்த 177 TMC தண்ணீர் நமக்கு சரிவர கிடைக்குதா என்று கேட்டால் கிடையாது. சரி, வீணாக கடலில் கலந்த TMC தண்ணீரையும் இந்த அரசு சேமித்து தமிழ்நாட்டுல தண்ணீருக்கு பஞ்சம் ஏற்படும் போது குடிக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. டெல்டா மாவட்டத்துல விவசாயத்திற்கு குடிக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு தேர்தலும் சொல்லுவாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா காவிரில இருந்து தண்ணீர் பிடிச்சு தந்துருவோம், நாங்க ஆட்சிக்கு வந்தா காவிரில இருந்து தண்ணீர் பிடிச்சு தந்துருவோம். நாங்க என்ன கேட்கிறோம்னா, ஆட்சிக்கு வந்த பொழுது ஏன் காவிரில இருந்து தண்ணீர் பிடிச்சு தரவில்லை? அதைத்தானே நாங்க கேட்கிறோம். இதே நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி காலத்துல அந்த வீணாக கடல்ல கலக்கிற 2500 TMC தண்ணீரை சேமித்து மக்கள் பயன்படும் வகையிலும் விவசாயத்திற்கு பயன்படும் வகையிலும் தண்ணீருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் போது அந்த 2500 TMC தண்ணீர் பயன்படுத்தப்படும். இங்க நிலத்தடி நீரை உறிஞ்சுகின்ற சிவ கருவேல மரத்தை வேரோடு பிடுங்கப்படும். அனைத்து நீர்நிலைகளுமான ஏரி, கண்மாய், குளம், குட்டை, ஆறு போன்ற நீர்நிலைகளை நாங்க விரிவுபடுத்தி அதன் மூலமாக தண்ணீரை சேமிப்போம். இதன் வழியில நாங்கள் விவசாயத்தை முன்னெடுப்போம். இவ்வளவு விவசாயத்தை பாதுகாப்பதற்காக, உழவை மீட்பதற்காக இவ்வளவு திட்டங்கள் வைத்திருக்கின்ற ஒரு கட்சிக்கு நீங்க என்ன பண்றீங்க? வாக்கு செலுத்த மறந்துறீங்க. மாறாக எதுக்கு வாக்கு செலுத்துறீங்க? உதயசூரியன் ரெட்டலை அதிமுக என்று வாக்கு செலுத்துறீங்க. ஏன்னு கேட்டா அதிமுக 200 ரூபாய் பணம் தருகிறது, திமுக அதை விட 100 ரூபாய் 300 ரூபாய் பணம் தருகிறது என்று சொல்றீங்க. உங்களுக்கு இப்போ புரியாது. கடைசி மீனும் பிடிபட்ட பிறகு, கடைசி மரமும் வெட்டப்பட்ட பிறகு, கடைசி நதியும் கடைசி சோறும் கடைசி நீரும் நஞ்சான பிறகுதான் உங்களுக்கு தெரியும். திமுக கொடுக்கின்ற 300 ரூபாய் பணத்தையும் அதிமுக கொடுக்கின்ற 400 ரூபாய் பணத்தையும் பசிக்கு சாப்பிட முடியாது என்றும் தண்ணீருக்கு தாகத்துக்கு கொடுக்க முடியாது என்று உங்களுக்கு கடைசியாகத்தான் புரியும். பசி வந்தால் தாகம், ஒரு மனிதனுக்கு பசியும் தாகம் வந்தால் மானம், கல்வி, ஈகை, உயர்வு, தானம், தவம், தொழில் முயற்சி, காமம் போன்ற 10 உயர் குணங்களும் பறந்து போகும் என்று சொல்கிறார் அபை பாட்டி. அப்படி நமக்கு பசியும் தாகம் வந்துட்டுனா ஒரு இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறோம். மயக்கம் போட்டு விழுந்ததுல நமக்கு அங்க இருக்கிற வீடு நமக்கு வேண்டாதவங்கள வீடா இருக்கு, நம்ம எதிர்காரங்களோட வீடா இருக்கு. ஆனா ஒரு சொம்பு தண்ணி குடிச்சாதான் நம்ம உயிர் வாழ்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும். ஒரு உயிர் வாழ்கிற நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆனா நம்மள்ட்ட தண்ணீர் இல்லை, நம்ம எதிர்காரங்க வீட்டுக்கு தான் தண்ணி இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? வேற வழியே இல்லாம குடிச்சுட்டு ஆகும். அவங்க தாழ்த்தப்பட்ட ஜாதி, நீங்க சொல்ற மாதிரி அவங்க தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரவங்க. நீ மயக்கம் போட்டு விழுந்த நீங்க விருந்த ஜாதிக்காரவங்க. அவங்க தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரவங்க தண்ணீர் குடிக்காம இருப்பீர்களா? இல்லை, நமக்கு அந்த நேரத்துல உயிர் தான் முக்கியம். அப்போ நீங்க என்ன உணர வேண்டும்? இங்க ஜாதியும் மதமும் பணமும் ஒருபோதும் இங்க நமக்கு முக்கியம் இல்லை, சோறும் நீரும் தான் முக்கியம். அதிமுகவிடமும் திமுகவிடமும் 1000 ரூபாய் பணம் கொடுக்க திட்டம் இருக்கிறது, இலவச பேருந்து கொடுக்க திட்டம் இருக்கிறது, மகளிருக்கு இலவச டிக்கெட் கொடுக்க திட்டம் இருக்கிறது, மடிக்கணினி கொடுக்க திட்டம் இருக்கிறது, மிக்சி கொடுக்க திட்டம் இருக்கிறது, சோறும் நீரும் கொடுக்க திட்டம் இருக்கிறதா?
இல்லை. சோறும் நீரும் கொடுக்க ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். தமிழ்நாட்டிலே இல்ல, இந்தியாவிலேயே சோறும் நீரும் கொடுக்க திட்டம் வைத்திருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இதையும் நீங்க இப்படி பேசுகின்ற கட்சிக்கும் நீங்கள் வாக்கு செலுத்தாமல் திருப்பி திருப்பி நான் உதயசூரம் ரெட்டலை உதயசூரம் ரெட்டலை உதயசூரம் ரெட்டலை என்று நீங்க வாக்கு செலுத்தீர்கள் என்றால் நாடு அரை அங்குலம் கூட வளர்ச்சியை எட்டாது. ஐயா காமராஜர் சொல்றாரு, உங்கள் குறைகளை நீங்கள் எப்பொழுது அடையாளம் காண தொடங்குகிறீர்களோ அப்போதுதான் அதுதான் வளர்ச்சியின் அடையாளம்ங்கிறார். நீங்க உங்களுடைய குறைகளை நீங்க என்ன குறையை உணர வேண்டும்? அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வாக்களித்தது தவறு, குறை என்று உணர வேண்டும். அது குறை என்று உணர்ந்து இந்த வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில என் அண்ணன் கார்த்தி அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்தில் எப்பொழுது வாக்களிக்க தொடங்குகிறீர்களோ அப்போதுதான் இந்த வேதாரண்ய பகுதி, இந்த தொகுதி வளர்ச்சி அடைய தொடங்கும். வெள்ளைக்காரர்கள் நம்முடைய வளத்தை சுரண்டி கொண்டு போன போது பாரதி பாடினாரு, எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவா நாங்கள் சாகவா, ஆண் பிள்ளைகள் அழுது கொண்டு இருப்போமா அல்லோமா நாங்கள் வெல்லோமா என்று பாடினார். இப்போ வெள்ளைக்காரர்கள் நம்முடைய வளத்தை சுரண்டி கொண்ட போட்டு, ஆனால் இப்பொழுது வெள்ளைக்காரர்களை அவர்களை விட மோசமான திராவிட கொள்ளைக்காரர்கள் இருக்காங்க. இவர்களை நாம வீழ்த்த வேண்டும். இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகளை நாம் தமிழ் கட்சி தினந்தோறும் 15 வருஷமா கத்திட்டு இருக்கு. இதுல குறுக்க இந்த கௌசிக்கு வந்தாங்கிற மாதிரி 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு திராவிடமும் தமிழ் ஒன்று என்று சொல்லி தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழ் கட்சிய ஒவ்வொரு சுற்றுப்பயணத்தின் போது அவர் விட்டுருங்க, விஜயன் விட்டுருங்க, விஜயன் கொடுக்கறதே 10 நிமிஷம் தான், அவர் பேசிட்டு அடுத்த வீட்டுக்கு போயிறாரு. இங்க கீழே உள்ளவங்க ஒவ்வொரு தனியார் சமூக ஊடகத்திற்கும் இவங்க அதாவது தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் என்ன கொடுக்குறாங்கன்னா, என் பெரியப்பா சீமான் அவர்களையும் நாம் தமிழ் கட்சியும் தரக்குறைவா பேசுறாங்க, அவன் இவன் என்று பேசுறாங்க. இதே அண்ணன் விஜய் அவர்களை என்றைக்காவது ஒரு நாள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் பேசியது உண்டா? இப்ப நான் என்ன சொன்னேன்? அண்ணன் விஜய்னு சொன்னேன். அண்ணன் விஜய் எப்படி மரியாதை கொடுத்து சொன்னேன். இதுதான் கொள்கை வளர்ப்பிற்கும் கூமுட்டைக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நாங்கள் மெர்சல் படத்தை பார்த்து விட்டு வந்தோ, சர்க்கார் படத்தை பார்த்து விட்டு வந்தோ, தலைவா படத்தை பார்த்து விட்டு வந்தோ, நாங்கள் அரசியலுக்கு வரவில்லை. நாங்கள் எந்த திரைப்படத்தையும் மனப்பாடம் செய்து விட்டு அரசியலுக்கு வரவில்லை. நீங்கள் மெர்சல் படத்துல இலவசமா ஹாஸ்பிட்டல் கட்டினதுனாலோ, கத்தி படத்துல கதிரேசனா இருந்து 2 நிமிஷம் வசனம் பேசினதுனாலோ நாங்கள் அரசியலுக்கு வரவில்லை. எங்கள் ஈழ வரலாற்றை என்னுடைய அக்கா தங்கைகள் கொன்றொழிக்கதை பார்த்துவிட்டு, என் அக்கா தங்கைகளுடைய மார்பில் சிங்களன் மார்பில் தன்னுடைய பூட்சு காலால் வைத்து அழுத்தினானே அதை பார்த்து விட்டு, என் அக்கா தங்கைகள் கற்பழித்ததை பார்த்து விட்டு, அவர்களுடைய அழுகை குரல் எங்கள் காதில் கேட்டதை பார்த்து விட்டு, அங்கு ஈழத்தில் கற்பமாக இருந்த என் அக்கா தங்களுடைய வயிற்றில் அந்த சிங்களன் துப்பாக்கி தோட்டாவை பாய்ச்சினானே, அப்பொழுது அந்த தோட்டா என் அக்காவுடைய வயிற்றில் பாய்ந்து உள்ளே இருந்த 10 மாத சிசு வெளியே சிதறி விழுந்ததே அதை பார்த்து விட்டு அரசியலுக்கு வந்த பிள்ளைகள் நாங்கள். கொள்கை வழியா வந்தவங்களுக்கும் கூமுட்டை வழியா வந்தவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இதுல சொல்றாங்க, என்னைக்கு சீமான் அண்ணன் இப்படி விமர்சனம் செய்யறாங்க தமிழக கட்சிகளுக்கு மேல, என்னைக்காவது ஒரு நாள் எங்கள் அண்ணன் தளபதி அவர்கள் நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் செய்து உண்டா? எப்படி விமர்சனம் செய்வாரு? அவர் பேச அனுமதி கேட்டிருக்கிறது 10 நிமிஷம். பேச அனுமதி கேட்டிருக்கிறது 10 நிமிஷம். அவருக்கு எழுதி கொடுத்ததை பேசவே அவருக்கு நேரம் பத்த மாட்டாங்க. இதுல எங்க அவர் எங்களை விமர்சனம் செய்ய போறாரு? எழுதி கொடுத்ததை பேசவே அவருக்கு நேரம் இங்க பத்த மாட்டேங்க. நான் போன மேடையிலும் சொன்னேன், இந்த மேடையிலும் சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்தை ஏன் எதிர்த்தோம் என்பதற்கான காரணம் என்னிடத்தில் இருக்குது. நீங்க மாநாடு எத்தனை மணிக்கு போறீங்க? மாநாடு சாயந்தரம் 5:30 மணிக்கு போடுறீங்க. அன்னைக்கு காலையில 10:30 மணிக்கு என் பெரியப்பா சீமான் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்புல பேசுறாங்க. விஜய் அண்ணனை ஆதரிச்சுதான் பேசுறாங்க. விஜய் அண்ணனை ஆதரிச்சுதான் பேசுறாங்க. நீங்கள் மாநாட்டுல பேசும் பொழுது எந்த திராவிடம் என் மனத்தை கொண்டதோ, எந்த திராவிடம் என் மக்கள் செத்து கொண்டிருக்கும் பொழுது 10 லட்சம் பேரை வேடிக்கை பார்த்ததோ, எந்த திராவிடம் இங்க ஈழ வரலாற்றை காமிக்காம, ஈழ படுகொலை காமிக்காம மாநாட மயிலாட காமித்துக் கொண்டிருந்ததோ, எந்த திராவிடம் தமிழ் கோயில்களுடைய கட்டடக்கலையை திராவிட கட்டடக்கலை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றதோ, எந்த திராவிடம் தமிழர் வரலாற்றை எல்லாம் அடித்து திராவிட வரலாறு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றதோ, எந்த திராவிடம் தமிழ் கோயில்களில் தமிழில் குடமுழுக்கு நடத்தாமல் சமஸ்கிருதத்தில் குடமுழுக்கு நடத்தி கொண்டிருக்கின்றதோ, எந்த திராவிடம் 60-70 வருடமாக தமிழ் நிலத்தை தனியார் முதலாளிகளிடத்தில் தாரை வார்த்துக் கொண்டிருக்கின்றதோ, அதே திராவிடமும் அதற்கு நிகரான தமிழ் தேசமும் நீங்கள் ஒன்று என்று சொன்ன பொழுதுதான் உங்களை எதிர்க்க வேண்டிய ஒரு நிலை இங்கு ஏற்படுது. எதனால? திராவிடமும் தமிழ் தேசமும் ஒன்று என்று சொன்னதுனால. இந்த கேள்வியை முன்வைத்தோம். இந்த கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இல்ல. அந்த பதிலுக்கு பதிலா நீங்கள் அவதூற பரப்ப ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க அவதூற பரப்பினதுனால உங்க மேல மீண்டும் மீண்டும் கேள்விகள் தான் வைக்கப்படுது. உங்களை விமர்சனம் தான் உங்களை செய்யப்படுதே தவிர இன்றைக்கும் உங்களை தனிப்பட்ட ரீதியாக நாம் தமிழ் கட்சி தாக்கி பேசாது. நாளைக்கும்
ஜனநாயகன் படத்துக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல் ஆளாக போய் குரல் கொடுக்கும் ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சியாகத்தான் இருக்கும். என் பெரியப்பா சீமானவர்களால் தான் இருப்பாங்க. ஏன்? நாங்கள் அரசியல் மாண்பு கடந்த தனி மனிதமுடைய ஒரு கட்சி, அறம் சார்ந்த ஒரு கட்சி. இதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். மாற்றத்திற்கான கட்சி நாம் தமிழர் கட்சி, அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கான கட்சி நாம் தமிழர் கட்சி. நான் இப்பயும் சொல்றேன், வர 2026 சட்டமன்றத்துக்குள்ள அண்ணன் கார்த்தி நுழைவார். எப்படி என்று நான் சொல்றேன். போன உடனே முதல் உரை இதாதான் இருக்கும். எந்த சட்டமன்றம் எம்ஜிஆர் வாழ்க, ஐயா கருணாநிதி வாழ்க, அம்மையார் ஜெயலலிதா வாழ்க என்று முழங்கியதோ அதே சட்டமன்றத்துல அண்ணன் கார்த்தி போகி தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க என்று முழங்குவார். அதற்கு நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்? திமுகவின் தூர தூக்கி போட்டுட்டு விவசாய சின்னத்துக்கு நீங்க வாக்கு செலுத்தணும். தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த முன் அனுபவமும் கிடையாது. இன்னைக்கு வேணா போயிட்டு பாருங்க. வாட்டி வளரி பேசிட்டாரு. மருத்துவ வசதிங்கிறது மருத்துவ வசதிக்கு தலைவர் நமக்கு தேவையா? ஒண்ணுதான். திமுக அதிமுக அது கிடையாது. அது வாய்ப்பே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 கட்சி, உங்க நாம் தமிழர் கட்சி, இன்னொரு தமிழக வெற்றி கழகம். 2 கட்சியில எந்த கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா, பேப்பரை பார்க்காம மக்கள் பிரச்சனைகளை எந்த தலைவர் பேசுகிறாரோ அந்த தலைவருக்கு வாய்ப்பு கொடுங்க. உளராம மக்கள் பிரச்சனைகளை மனசுல இருந்து பேசுறாரோ அந்த தலைவருக்கு வாய்ப்பு கொடுங்க. அப்படி எந்த கட்சி வாய்ப்பு எடுக்குன்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சிக்கு தான் இருக்கு. தமிழக வெற்றி கழகத்திட்ட கொள்கை இல்ல. அவங்க 2026 வரைக்கும் கத்துவாங்க. 2026 பிறகு அவர் அப்படியே ரிவர்ஸ்ல படம் நடிக்க போயிடுவாரு, இவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு போற வாக்கு ஃபுல்லா யாருக்கு சாதகமா போகும்? திமுகவுக்கு தான் சாதகமா போகும். இவங்க திமுகவை எதிர்ப்பார்களா என்று கேட்டால் கிடையாது. திமுக அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரிங்கிறாங்க. காங்கிரஸ் அதிமுக எதிர்க்க முற்றாங்க. நாங்க திமுக ஒழிக்க கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் என்று தமிழக வெற்றி கழகம் சொல்றாங்க. ஆனா திமுகவை யாரு ஆரம்பிச்சாரோ அவரையே இன்னைக்கு தலைவரை ஏத்திட்டு வந்திருக்காங்க. நாங்க ஊழலை ஒழிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஊழலை எந்த கட்சி செய்கின்றதோ அதே கட்சியான அதிமுகவை அவங்க இங்க அதிமுக பண்ண எந்த பிரச்சனையும் பேச மாட்டாங்க. ஏன் அதிமுக மீது எந்த வழக்குமே இல்லையா? அதிமுக தவறு செய்யலையா? ஸ்டெர்லைட் படுகொலை செய்தது யாரு? இன்னைக்கு வரைக்கும் ஊழல் மோசடி வழக்குல சிறைக்கு சென்ற ஒரு கட்சி அதிமுக. அதை பத்தி நீங்க ஏன் பேசல? காங்கிரஸ் இனப்படுகொலை செய்ததா இல்லையா? அதை பத்தி ஏன் பேசல? காங்கிரஸ் ஊழல் கட்சி இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்க மாற்று கட்சி இல்ல, நீங்கள் ஏமாற்று கட்சி. ஏன் தெரியுமா? இவங்க மாற்று என்று சொல்லி ஏன் ஏமாற்றுறாங்க தெரியுமா? திமுகவும் தமிழக வெற்றி கழகமும் ஒண்ணுதான். ஒண்ணும் இல்ல. அங்க தளபதி ஸ்டாலின் வாழ்க, இங்க தளபதி விஜய் வாழ்க. அங்க சின்ன தளபதி உதயநிதி ஸ்டாலின் வாழ்க, இங்க சின்ன தளபதி புஸ்லி ஆனந்த் வாழ்க. அதே அண்ணாவின் வழி பெரியாரின் வழி திமுக, அதே அண்ணாவின் வழி பெரியாரின் வழி அதிமுக, அதே அண்ணாவின் வழி பெரியாரின் வழி தமிழக வெற்றி கழகம். பாரதிய ஜனதா கட்சிக்கு 2011 2014 வரைக்கும் தேர்தல் யூக வகுப்பாளராக இருந்தவர் பிரசாந்த் கிஷோர். திமுகவுக்கு 2021 தேர்தல் யூக வகுப்பாளராக இருந்தவர் பிரசாந்த் கிஷோர். இங்க இவங்களுடைய கட்சிக்கும் தேர்தல் யூக வகுப்பாளராக நியமிச்சாங்க தமிழக வெற்றி கழகம். அது தவறு என்று தெரிஞ்ச உடனே எல்லாம் விமர்சனம் செஞ்ச உடனே இது பண்ணிட்டாங்க. அதனால தமிழக வெற்றி கழகமும் எம தாத்தன் காமராஜர் சொன்னது போல ஒரே குட்டையில் ஊர்ன மட்டை தான். சொல்லுவாங்கல்ல சின்ன பிள்ளைல சேம் பப்பி சேம். அதே மாதிரிதான் இப்ப மாற்றத்திற்கான கட்சினா நாம் தமிழர் கட்சி தான். இந்த தொகுதி வேதாரண்யம் தொகுதி எப்படி இருக்குன்னா, இறுதியாக ஒரு குரல் சொல்லி நிறைவு செஞ்சுக்கிறேன். தண்ணி கொஞ்சம் குடிக்காம வந்துட்டு அதனாலதான் வாய் வளருது. இறுதியாக ஒரு குரல் சொல்லி நிறைவு செஞ்சுக்கிறேன். வள்ளுவர் சொல்றாரு, உருப்பசியும் ஓவாப்பினியும் செருப்பகையும் சேரா திகழ்வது நாடு என்கின்றார் வள்ளுவர். இதற்கு என்ன பொருள்னா, பசி பஞ்சமற்ற ஊழல் நெஞ்சமற்ற நோய் நொடியற்ற ஒரு நாடே உலகின் தலைச்சிறந்த நாடு என்கின்றார். அப்படி பசி பஞ்சமற்ற ஊழல் லஞ்சமற்ற நோய் நொடியற்ற ஒரு தலைச்சிறந்த நாடாக தமிழ்நாடு உருவாக்கப்படும். நாம் தமிழ் கட்சியினுடைய ஆட்சியில தலைச்சிறந்த தொகுதியாக இந்த வேதாரண்யம் தொகுதி உருவாக்கப்படும். பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் நோய் நொடியற்ற ஒரு நாடாக உருவாக்கப்படும். கனிம வளம், காட்டு வளம், நீர் வளம், நிலவளம் எல்லா வளங்களும் பாதுகாக்கப்படும். கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கின்ற ஒரு பெருமைமிக்க வாழ்வு நடந்த ஒரு தூய தமிழ் தேசம் இங்கு உருவாக்கப்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 15 வருஷமா கத்திட்டு இருக்கோம். 2016 10 வருஷமா தேர்தல் நின்றுட்டு இருக்கோம். 2026 வந்தா எந்த கட்சியினுடைய கூட்டணியும் இல்ல. கட்சி ஆரம்பிச்சப்போ என்ன நிலைப்பாடோ அதே தான் இன்னைக்கு வரைக்கும். இவ்வளவு பெரிய கட்சிகள் இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி தொடங்கப்படுவதற்கான காரணம் என்ன? நாம் தமிழர் கட்சி இப்படி பேசுவதற்கான காரணம் என்ன? இன்னைக்கு கூட்டம் நடத்துவதற்கு கூட எங்கள்கிட்ட காசு கிடையாது. ஒவ்வொருத்தருடைய இன்னைக்கு நீங்க வேணா பாத்துங்க. இங்க வேடிக்கை பார்க்குற பொதுமக்களுக்கு எல்லாம் சொல்றேன், இந்த கூட்டம் முடிச்சுட்டு போறது கூட இங்க பாதி பேருக்கு பெட்ரோலுக்கு காசு இருக்காது. அதனால அவங்க வண்டியை போட்டுட்டு ஒரு வண்டியில 3 பேர் வருவாங்க. அப்படி ரொம்ப சிரமப்பட்டு நாங்க மக்களுக்காக போராடிட்டு இருக்கோம். தங்களுக்கு பொருளாதாரம் இல்லைன்னாலும் மக்கள் பொருளாதாரத்துல மேம்படணும்னு நாங்க பேசிட்டு இருக்கோம். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பதற்கு தற்சார்பு பொருளாதாரம்ங்கிற ஒரு திட்டத்தை முன்வைக்கின்றோம். நாங்க நீர்நிலையில பாதுகாப்பதற்கான திட்டம் எங்கள்கிட்ட இருக்கு. வேளாண்மை பெருக்குவதற்கான திட்டம் எங்கள்கிட்ட இருக்கு.
பல திட்டங்கள் இருக்கு. எங்கள்கிட்ட வீரம் இருக்கு, எங்களிடம் வீரம் இருக்கிறது, விவேகம் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஒன்றே ஒன்றுதான் எங்களிடத்தில் இல்லை, அது ஆட்சி அதிகாரம். அந்த ஆட்சி அதிகாரம் உங்களிடத்தில் இருக்கின்றது. அந்த அதிகாரம், அந்த ஆயுதம் எது என்றால் இந்த விவசாய சின்னம் தான். 2026 தேர்தலில் மறக்காம விவசாய சின்னத்திற்கு வாக்களித்திடுங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.